ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி காலிஃப்ளவரை பார்த்திங்கன்னா நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். அதை இந்த ஆயில் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் விட்டு ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூட இதுக்கு தேவையான மசாலா என்னென்னவோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி தான் அரைப்பாங்க. இது கூட கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3 கிராம்பு சேர்த்துருக்கேன். அடுத்தது 2 துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிட்டுருக்கிறப்பே அது கூட பார்த்திங்கன்னா ஒரு பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறமே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது லைட்டாக பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட முந்திரி, கடலை, தேங்காய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே சேர்க்கலை. ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், அதுக்கப்புறமே கரம் மசாலா 1 ஸ்பூன், சீரகத்தூள் கொஞ்சமாக, மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து லைட்டாக உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம்.
நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை அது கூட சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமே காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு சேர்த்து லைட்டாக கொதி வந்தோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.